ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் இப்போ தான் கைஸ் பார்த்து முடித்தேன். கருமம் ஏன் நாடகம் எடுத்தானே தெரில கைஸ். சரியா, நாடகம் எடுத்தது மட்டும் என் கையில் கிடச்சேன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையை ஆஞ்சு விட்ருவேன். எவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ சாமி, இந்த விஜயெல்லாம் யார் தூக்கி நாடகத்தில் போட்டானே தெரில. கேவலமாக இருக்கா. மூஞ்சியை பாரு, மூஞ்சியை கேவலம் பிடிச்ச மாதிரி நடிக்கிறா. கேவலம் பிடிச்சவன் அப்படியே டிவி தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு இருக்குது கைஸ். அந்த அளவுக்கு இருந்தது நாடகம். யாருமே கார்த்தியை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கைஸ், பிருந்தா என்னத்தை லவ் பண்ணா? இவனை என்னத்தை லவ் பண்ணதான் இங்கே லவ் பண்ண மேலே நம்பிக்கை இல்லாததில் என்ன ஒரு அர்த்தம்? அப்படி என்ன வெங்காயத்துக்கு நீ ஏன் லவ் பண்ணுற? அவன் சொல்கிறான்ல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓ ரொம்ப அப்பா சாமி, விஜயோட நடிப்பு, ஐயோ சாமி, சாமி மேலே சத்தியம் பண்ணுற. அதான் நான் சொல்லலையா, ஜீ தமிழை பொறுத்தளவு சத்தியம்லாம் அவங்களுக்கு பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரியா, இந்தெல்லாம் ஒரு வாக்கு கொடுத்தா கூட அந்த வாக்கை காப்பாற்றணும் உசுரை கொடுத்து போராடுவாங்க. நான் ரியல் லைஃப்லேயும் நான் சொல்கிறேன் கேஸ், நான் நாடகத்துக்காக நான் பேசலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சத்தியம் பண்ணாங்கன்னா கூட அந்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் கூட காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இப்போ சத்தியனாலே சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிப்போச்சு. சக்கரை பொங்கல் வாங்கி இப்படி வாங்கி நக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சத்தியன்ற பேரில் ஆனவுன்னா சாமி மேலே சத்தியம், அப்பா அம்மா மேலே சத்தியம், எதிர்த்த வீட்டுக்கார மேலே சத்தியம், பக்கத்து வீட்டுக்கார மேலே சத்தியம். என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க? சத்தியம்னா உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சா? ஐயோ சாமி, அப்பா பயங்கரமான நடிப்புடா. ஆனால் பிருந்தா ரொம்ப மோசம். பிருந்தா ரொம்ப ரொம்ப மோசம். அவன் சொல்கிறான், கார்த்தி அவ்வளோ தூரம் சொல்கிறான், அது என்ன ஒரு நம்பிக்கை இல்லாத தனம்? அப்புறம் என்ன வெங்காயம் நீ எல்லாம் லவ் பண்ண? நீ லவ் பண்ண மேலே என்ன உனக்கு அந்த நம்பிக்கை இல்லாத தனம்? இதில் வேற இந்த ராமச்சந்திரன் வேற அப்போ வேகமாக போய் பிருந்தா காலில் உழுக போகிறேன். இப்படிலாம் நாடகம் எடுக்கிறீங்க? அந்த கண்மணியை பார்த்தா அப்படியே அரையணும் போல் இருக்குது. விஜயை பார்த்தா அப்படியே அரையணும், 4 சப்புன்னு கணத்தில் 4 அறை விட்டு அடித்து பத்தணும் போல் இருக்குது. கண்மணியை அடித்து பத்தணும் போல் இருக்குது. நாடகமாவை எடுக்கிறீங்க? அப்படியே எனக்கு வீர சீரியலை பார்க்க டிவி தூக்கி போட்டு உடச்சிடலாமான் இருந்தது. கேவலம் பிடிச்ச நாடகம், கேவலத்தின் உச்சம். சரியா, கேவலத்தின் உச்சம். அவன் யார் மூத்தவன், அவன் கூட சப்போர்ட் பண்ணுறான். கார்த்தி அப்படிப்பட்டவன் கிடையாது. கார்த்தியை பற்றி எனக்கு தெரியும், நாங்கள் குடிக்கவே இல்லை, நாங்கள் குடிக்கலான்னு தான் போனோம், ஆனால் மாறன் சொல்லி நாங்கள் குடிக்கவே இல்லை. நாங்கள் அப்போயாவது மாறனுக்கு அறிய வேண்டாம்? எரும மாடாட்டம் நிற்கிறான், எரும மாடாட்டம். இல்லை, ஒரு வார்த்தையாவது பேசணும். கல்யாணத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைங்க, இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி நான் என்ன யார் மேலே தப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி யாராவது வாயை திறக்கிறாங்களா? விஜய் அது யார்? வீரால தண்டக்காரம் மேக்கப் பண்ணிட்டு அலைய சொல்லுங்க புருஷன் முன்னாடியே. ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்குது. கண்மணி இந்த கல்யாணத்தை நிறுத்த எந்த எல்லைக்கு போவான்னு அவளே வாயத்தந்து சொல்லிட்டான். அப்புறம் வெங்காயம் மேக்கப் பண்ணிக்கிட்டு சேலையை கட்டிக்கிட்டு புருஷன் முன்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தா கூட பிறந்த அக்காக்காரி என்ன பிளான் பண்ணுறான்னு எப்படி தெரியும்? இந்த வச்சுட்டால ஆப்பு, பெரிய ஆப்பாக வச்சுட்டால. நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அச்சதை போடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நீ என்ன நடக்கும் போது தெரில. ஆனால் உண்மையிலே கைஸ், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நியாயமே செத்து போச்சுன்னு தான் அர்த்தம். அதர்மம் தான் ஜெயிச்சிச்சுன்னு அந்த மாதிரி ஆகி போயிடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி நாடகம் எடுக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஒரு கல்யாணங்கிறத பிரச்சனைன்னு கல்யாணத்தையே பிரச்சனையாக கொண்டு இந்த கல்யாணத்தையாவது பிரச்சனை இல்லாமல் முடிப்பாங்கன்னு பார்த்தா இதுலேயும் பிரச்சனையை கொண்டு ஐயோ சாமி, கேவலப்படுத்தி விட்டாங்க. வீரா சீரியலே கேவலப்படுத்திட்டாங்க. இந்த நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி கலந்தா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. சரி, அது வாட்டுக்கு சீரியல் போயிட்டு இருந்தது. இடையில இந்த விஜயை உள்ளே கொண்டு விஜய்க்கு ஒரு கதையை கொண்டு அவங்க அப்பா சாவுக்கு இவன் தான் ராமச்சந்திரன் தான் காரணம்னு சொல்லி இந்த லூசு பைக்கி பழி வாங்குறதுக்கு எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஐயோ சாமி, கேவலத்தின் உச்சம். வீரா சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு நம்மெல்லாம் சொன்னோம் இல்லையா? நீங்கள்லாம் அப்படி சொல்லக்கூடாது, நாடகத்தை கழுவி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சிருப்பானாட்டிருக்குது. நான் உண்மையிலே இந்த நாடகம் எடுக்கிறவங்களாம் எவன்னு தெரியல. ஜீ தமிழில் எல்லா சீரியல் எடுக்கிறவன் எவனே தெரியல. எல்லா கதையும் ஒரே கதை.
மனசெல்லாமலேயும் கல்யாணத்தில் பிரச்சனை. சரிங்களா? வீரா சீரியல்லையும் கல்யாணத்தில் பிரச்சனை. அப்புறம் இன்னொரு சீரியல் என்னது, மௌனம் பேசியது, அதுவும் கல்யாணத்தில் பிரச்சனை. கார்த்திகை தீபம் ஒரு வழியாக 2 மாதம் கல்யாணம் பிரச்சனைன்னு சொல்லி இப்போ ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து வேற எந்த சீரியலு, மாரியிலையும் கல்யாண பிரச்சனை. வள்ளியின் வேலையிலையும் அந்த 2 பேர்த்தையும், அந்த லவ்வர்ஸ் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுல பிரச்சனை. சரியா? அண்ணா சீரியல் ஒன்று தான் கல்யாணம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து ஏதோ வேற ஒரு ட்ராஜடியில் போயிட்டுருக்குது அண்ணா சீரியல். அந்த நினைத்தாலே இனிக்கும்னா எதுக்கு ஓடுதுன்னே தெரியல. கேவலம் பிடிச்ச நாடகம், கேவலத்தின் உச்சம். சரியா? டைரக்டருக்கு நாடகத்தை முடிக்கவே தெரியல. இந்த யாரடி நீ மொயின மாதிரி முடிவை கொண்டு வந்து மக்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. மக்கள் தயவு செஞ்சு கழுவி அந்த நாடகத்தை ஊற்றுங்க. அதில் என்ன கதை இருக்குது கைஸ்? என்ன கதை இருக்குது? முதல்ல நினைத்தாலே இனிக்கும்ல ஆனால் உன பேய் பூதம் பிசாசு பொம்மி. யோ சாமி, நாடகம்னா ஒரு லாஜிக்காக ஒரு ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வரும், ஒரு பணம் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை வரும்னு அந்த மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கோயிலில் வச்சு கல்யாணத்தை நிறுத்துறது, கல்யாணத்தில் மண்டபத்தில் வச்சு கல்யாணத்தை வைக்கலான்னு பார்த்தா ஆளுகளை கடத்துறது, பொண்ணை கடத்துறது, மாப்பிள்ளையை கடத்துறது. ஐயோ, ஜீ தமிழில் இந்த ரவுடிகளுக்குன்னு தனியாக ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. ஸோ சாமி முடியல எங்களால். வீரா சீரியல் 100க்கு 0. தேங்க்யூ கைஸ்.